அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். விஜயாவோட பிள்ளை பாசத்தை பிரித்து பார்த்தாங்க இல்லையா, அந்த கேவலமான புத்திக்கு தாங்க இன்னைக்கு அவங்க பாசமான 2 பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸில் கருத்தை தெரிவித்து ஒரு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீத்துக்கிட்ட சண்டை போட்டு வந்துடுறாங்க இல்லையா நம்ம ஸ்ருதி. அடுத்து மீனாவும் நம்ம முத்துவும் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேராக என்ன பண்ணுறாங்க, ரவியும் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு வரலங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. என்னதான் ஒரு பொண்ணு வீர மங்கையாக இருந்தாலும் ஒரு கஷ்டம்னா அம்மா மடியை தாங்க தேடும். அதனால் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வேக வேகமாக அழுத வாக்கில் அந்த பொண்ணு அழுது நம்ம பார்த்ததே இல்லைங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தானங்க அவங்க அம்மாவுக்கும். பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரியாகிறாங்க. என்ன ஸ்ருதி, என்னம்மா வா வா, ஏன் இப்படி ஒரு மாதிரியாக வந்திருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அங்கே நடந்ததெல்லாம் சொல்ல உடனே செம்ம காண்டாகிறாங்க. இதுக்கு தாடி நான் அன்னைக்கே சொன்னேன், நீ அந்த வீட்டில் இருக்க வேணாம், வந்துருன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு கிடைக்கிற கேப்பில் இவங்க இப்படி பண்ணுறாங்களா. அம்மா லூசாம்மா நீ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிற? இல்லடி அந்த வீட்டில் இருக்கிறனால அம்மா அந்த வீட்டுக்கும் நீத்து பண்ணுறதுக்கு என்னம்மா சம்மந்தம்? இல்லை எங்கள் கூட இருந்தீங்கன்னா நான் வந்து கண்டிச்சிருப்பேன்ல. என்னத்தை கண்டிச்சிருப்பேன்? நீ ரவி மேலே நீ சந்தேகப்படாதம்மா. இல்லடி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்கடி. இப்படி தாண்டி ஆம்பளைங்க அசையாத ஆலமரமாக இருப்பாங்க, அப்புறம் ஆணி வரையே புட்டுங்கிற மாதிரி பொம்பளைங்க பண்ணிடுவாளுகடி அப்படின்னு சொல்ல, நீ இப்போ பாரு மறுபடியும் நான் சொல்கிறேன், நீ மாப்பிள்ளை கூட்டிங்க வந்துரு. ஐயோ உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதே தெரியல, போம்மா உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்தால் நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஏய் ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளை கண்கலங்க விட்டுருவாங்களா என்ன? அப்பா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேச, அவர் என்ன பண்ணுறாரு, என்ற மோளைக்கு இவ்வளோ சிரமம் கொடுக்குறாளா, அவ இப்படி நடந்திருக்கா, லவ் பண்ணியே தீர்வேன்னு சொல்கிறாளா, அவளுக்கு இருக்கு கச்சேரின்னு சொல்லிட்டு ஆட்களை சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை எங்கெங்கே போகுங்கிற கண்டுபிடிச்சி கொத்தா அள்ளிடுறாங்க. உடனே ஒரு செகண்டில் அப்பா காசு உள்ளவன் என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கு. பார்த்தா நீத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் ரூமில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கட்டி போட்டு செம்ம குமுறுறாங்க. ஏண்டி என்னடி நினச்சிட்டு இருக்க, என் பிள்ளை வாழ்க்கையை நீ கெடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்க, சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. அவங்களே வேற அடிச்சு தான் கூட்டியாந்துருக்காங்க. பார்த்தா ஏய் என்ன நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு அப்படின்னு திமிரா வேற நீத்து பேசுது. சும்மா விடுவாங்களா என்ன? அடி நொறுக்கி அள்ளுதுங்க. அம்மா அப்படின்னு மண்டையெல்லாம் அடிபட்டுறது, முட்டுன்னு முட்டிடுறாங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு? உன்னை இப்படி கட்டி வைக்காமல் அடிக்கிறேன்னு தப்புங்கிறியா? கட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் கட்டி வச்சிடறாங்க. கட்டி வச்சுட்டு சாட்டை எடுத்து அடிக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் ஓ மக மருமேனா அடக்கு, இப்படிலாம் அடிக்கக்கூடாதுங்க. போய் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸில் சொல்லணுங்க. இது கொஞ்சம் இது தானங்க, தப்பு தானங்க. ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிக்கக்கூடாது. ரோகிணியெல்லாம் என்ன பண்ணுறது, இதை போட்டு அடித்தா. அடுத்து நீத்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பார் என் புள்ள வாழ்க்கையை விட்டு நீ போவியா போக மாட்டியா, இல்லைன்னு ஒன்று இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேச, இங்கே பாருங்க உங்கள் மாப்பிள்ளை தான் என்னை விரும்புகிறாரு. அவர் விரும்பவே இல்லடி. இல்லைங்க நடிக்கிறாரு, உண்மையிலே உங்கள் மகளை பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, அதனால தான் என்ன பிடிச்சிருக்கு, ஏன் என் ஹோட்டலை விட்டு போக மாட்டேங்கிறாரு, என்னை பிடிச்சதுனால தான் அப்படின்னு செம்ம கண்டாடுறாங்க. ஏய் நடிக்காதடி அப்படின்னு சொல்ல, உண்மையில் அதாங்க சொல்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. விட்டுருங்கன்னா என் புள்ள வாழ்க்கையை விட்டுறேன்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரி இதுங்ககிட்ட இப்போதைக்கு ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேணா விளைவிக்கிறேங்க, உங்கள் மாப்பிள்ளையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இவளை கொண்டு அவுத்து கொண்டு விடுங்கடா அப்படிங்கிறாங்க. நல்லா அடிச்சு விட்டு கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. அடுத்து இந்த பிள்ளை ரொம்ப நொந்து போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்றாங்களா. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டு கிடக்குதுங்க. சும்மாவே ஆடும் இந்த பிள்ளை, இன்னொரு ரோகிணியாக மாறிடுது. என்னை அடிச்சிட்டிங்கல்ல, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க. தெரிவிச்சிடுறாங்க. இங்கே ஹோட்டலில் இங்கே வேலை பார்க்குற இவங்களுக்குன்னு ஆள் இருப்பாங்க இல்லையா, அங்கேயும் தெரிவிச்சிடுறாங்க. இங்கே ஸ்ருதி அவங்க அம்மாட்ட திட்டி போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து செம்ம காண்டில் அப்படியே வீட்டுக்கு ரூமில் போக, என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்க பின்னாடியே போகிறாங்க. முத்து மீனாவும் பின்னாடியே போகிறாங்க. இங்கே பாருமா, ஏதாவது பண்ணலாம், நீ ஏதாவது நினச்சிக்காத, மனசை போட்டு உழப்பிக்காத. இல்லை என்னால் முடியலை, எப்படி பண்ணிட்டா தெரியுமா, எப்படி பேசினா தெரியுமா, நான் லவ் பண்ணியே தீர்வேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சரி விடு ஸ்ருதி விடு, பல குரல்னு அவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. அடுத்து ரவியும் பின்னாடியே வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ முத்தண்ணே நான் என்ன பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணுற, ஸ்ருதி இப்படி வேதனைப்பட அளவுக்கு வச்சுக்குவியா அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹோட்டலுக்கு நீ போடுறதாண்டா, போகாதடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தா ஒரு மாதிரி ஆகுறாரு. பார்த்தீங்களா இன்னமும் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரா, அவன் சொல்ல மாட்டான். அவள் சொன்ன மாதிரி இவனுக்கும் அந்த நீத்து அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அப்படியே ரவிக்கு கோவம் வருது. ஸ்ருதி அப்படின்னு கோவம் வர, எனக்கு தெரியும் உங்களுக்கு அவன் மேலே விருப்பம் இல்லைன்னு, ஆனாலும் என்னை சொல்ல வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னடா ரவி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லல என்ன பண்ணுறாங்க, அங்கே வேலை பார்க்குற ஆள் ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோட்டோ ஆஸ்பத்திரியில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ரவி பார்க்குறாங்க. நீத்து ஃபோட்டோ தான் வந்திருக்கு அப்படிங்கிற டபக்குன்னு கதவை திறந்துட்டு ஸ்ருதி வடியாருதுங்க வேகமாக. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கி பார்க்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது மாதிரி இருக்குதா.
அப்புறமா ஃபோனும் பண்ணுறான், இந்த மாதிரி உங்கள் மாமியார் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, ஐயோ அப்படின்னு ரவி தலையில் அடிச்சுக்கிட்டு ஸ்ருதியை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் ஸ்ருதி இப்படி, உங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க, அப்புறம் எங்கள் அம்மா பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்ருதியே பேசிடுறாங்க. இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை திட்டிருக்கேன், ஆனால் இது உங்கள் பண்ணது கரெக்டு தான். இங்கே பாரு, இது பெருசாக பிரச்சனை ஆகிட்டா என்ன ஆகும் தெரியுமா? விஜயா உடனே, டே விடுறா, அவங்க பண்ணதான் சரி, நானா என்ன கண்டு நான் பேசாமல் இருக்கேன், இந்த வந்துட்டு பொய் புள்ளிட்டு போனாலே 2 வருஷம் இருந்துட்டு என்னம்மா நாடகம் ஆடுறா, அம்மாடியோ அந்த தங்கமயில் குடும்பம் மாதிரியே பொய் பேசுதுங்க, அப்படியே ரெண்டும் ஒரே ஸ்டோரி தான் நடந்துட்டு இருக்கு. என்ன ஒன்று, அதில் தங்கமயில் கொஞ்சம் நல்லவளாக இருக்கா, ஆத்தா கறி கேவலமானவளாக இருக்கா, இதில் ஆத்தா நல்லவளாக இருக்கா, பொண்ணே கேவலமானவளாக இருக்கா, அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாவம் ரொம்ப இதாக கிடக்குறாங்கன்னு சொன்னோன்னே, சரி நான் போய் கிளம்புறேன்னு ரவி கிளம்புறான். பார்த்தீங்களா, நீ போகக்கூடாதுன்னு ஸ்ருதி எவ்வளோ சொல்கிறாங்க, நீ சும்மா இரு, ஏதோ உயிருக்கு ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் உள்ளுக்க போகணும், முத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக போகிறாங்க. முத்து பாருங்க அப்படிங்கிற, இரு பழகுறோம் நாங்களும் போகிறோம் அப்படிங்கிற, யாரும் வேணாம் நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. முத்து என்ன பண்ணுறாங்க, இரு மீனா நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. நேற்றுக்கிட்ட ரவி போயிடுறாரு. போயிட்டு என்ன நீத்து என்னதான் அப்படிங்களோ, பார்த்தீங்களா ரவி, பார்த்தீங்களா உங்கள் மதர்ல பண்ண வேலையை பார்த்தீங்களா அப்படிங்கல. ஐயோ நான் என்ன பண்ணுறது, நீங்கள் அப்படி போஸ்ட் போட்டு தப்பு தானே, நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அதெல்லாம் இல்லை, சும்மா ஃப்ரெண்டு தானே போடுங்கன்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. எப்படி ரவி, ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டுன்னு போட முடியும், நீங்கள் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க, நீங்கள் போட்டீங்க, ஆனால் என் மனசில் நீங்கள் காதலாக உறைஞ்சு போயிருக்கீங்க ரவி, உங்களை மாதிரி ஒரு ஆளை எந்த பொண்ணு தான் விரும்பாமல் போவா, ஓ அப்படி வேற நினைக்கிறீங்களா, அப்படின்னா அப்போ எந்த பொண்ணு வேணாலும் விரும்பலாமா என்னைய, ஆமாம் உன்னை பார்த்தா பிடிக்கும் ரவி அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அப்போ எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா, என்ன நீத்து பேசுகிறீங்க, அப்படிலாம் இல்லை, என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க, பாருங்கள் நீத்து இப்படிலாம் பேசிக்கிட்டு உங்கள் ஹோட்டலுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மறுப்பு போஸ்ட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரவி நான் போட்டுறேன், ஆனால் என் ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீ வராமல் மட்டும் இருந்துடாத, உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போதும், நான் உன்னை லவ் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், ஐயோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, ஆனால் இந்த மாதிரி நெட்டில் போடுறதெல்லாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ரவி, கடைசியாக என் கை பிடிச்சி நல்லா வீட்டுக்கு பொழைச்சுவாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா, ஐயோ கை காலெலாம் வலிக்குது, ஓவராக கட்டு போட்டிருக்குங்க, அவங்க அடித்தது என்னமோ கொஞ்சம் தான், இங்கே பாரு என் தலையெல்லாம் கட்டுருக்கு, என்னை முட்டுன்னு முட்டுனாங்க தெரியுமா அப்படிங்கிற, செம்மதான் அப்படியே மன்னிப்பு கேட்குறாரு. அவருக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் சாரி நீத்து சாரி அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. கை பிடிக்கிறதோட அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்து முத்தம் கொடுக்குது இந்த புள்ள. அப்படியே கையை விளக்குறாரு. ஏன் ரவி கொஞ்சமாவது இந்த கையை பாருங்களேன், கிட்டக்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே கிட்டக்க எடுத்து பார்க்குறாரு. அப்படியே வாய்கிட்ட கிஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு போகிறாங்களா, அப்படியே இவங்க வேணுக்குன்னே கையை கொண்டு போய் ரவி வாயில் அப்படியே வச்சு விட்டுறாங்க. அதை அழகாக முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கையை டக்குன்னு விளைக்கிறாரு. தேங்க்ஸ் ரவி, எனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு. என்னது நான் முத்தம் கொடுத்தேனா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நீத்து இப்படிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் உங்கள் ஹோட்டலுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்களா. இல்லை நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி முடிஞ்சுட்டு இப்படி தாங்க கிளம்புறேன்ட்டு ரவி வராரு. அடுத்த செகண்டே அங்கே கேமரா வச்சு ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்துடுறாங்களா, அந்த ஃபோட்டோவோட மறுபடியும் ஆன்லைனில் போட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க மாமியார் அடிச்சிட்டாங்க. அது தாங்க முடியாமல் என் ரவி வந்து, நீ யார் தடுத்தாலும் நான் உன்னை பிரிய மாட்டேன், நீ தான் எனக்கு உயிர் உலகம்னு என் ரவியே எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு போட்டு விட்டுருதுங்க. வீட்டுக்கு ரவி போகிறாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கல, முத்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவரும் போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட, இந்த மாதிரி பாவம் உங்கள் அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கட்டு போட்டு பொழைக்க முடியாத அளவுக்கு இருக்கா தெரியுமா, அவன் நடிப்பா அப்படின்னு சொல்லி, நிஜமா தான் அப்படின்னு அவங்க மாமியாவுக்கு ஃபோனை போடுறாரு ரவி. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, ஐயோ மாப்பிள்ளை நான் 2 தட்டு தட்டினேன் அவ்வளோதான், இந்த அளவுக்கு கட்டு போடுற அளவுக்குலாம் இந்த அளவுக்குலாம் இல்லையே, ஃபோட்டோவே அனுப்பிச்சு காமிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை அப்படின்ட்டு. ஐயோ இவ பொய் சொல்கிறா, இவளை இந்த அளவுக்குலாம் நாங்கள் அடிக்கல மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட, என்ன ரவி அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மாவை 4 குடுப்பு கொடுத்தேன், நான் போய் பார்த்துட்டு வந்தேன், பாவம் அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க தெரியுமா, ஐயோ அவன் நடிப்பா, எங்கள் அம்மா சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லுது. அடுத்து பார்க்கையில் ஃபோட்டோ மறுபடியும் வருதா, பார்த்த கையோட ஆடி போகிறாங்க ஸ்ருதி. இங்கே பாருங்க முத்து மீனா ரவி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஐயோன்னு அழுகுறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கல, எங்கள் அம்மா சொன்னதுக்கு மட்டும் அவள் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன்னு சொன்னீங்க, சீரியஸாக இருக்கான்னு சொன்னியே, இப்போ பாரு சீரியஸாக இருக்கும் இப்படி தான் ஃபோட்டோ போடுவாளா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் எனக்கு கிஸ் கொடுத்தாரு, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் இனிமேல் பிரிய மாட்டோம், அவரும் என்னை பார்த்து ஐ லவ் சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டுருதுங்க. பார்த்தீங்களா அப்படிங்கிற, அப்படியே செம்ம காண்டாகிறாரு. அப்படியே வேகமாக கிளம்பி போகல, வேணாம் மறுபடியும் ஏதாவது போடுவா, பேசாமல் இரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ளார போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் ரவியை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க.
இங்கே பாருடா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? நீ உன் பொண்டாட்டியோட வேலையை பாடுறா, அந்த ஹோட்டலோட உனக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், நீ உன் தொழிலை இதில் காமி, இதில் என்ன மாமியார் மாமனார்னு ஒரு பிள்ளை தானே இருக்குது, அவங்க வீட்டில் 7-8 பிள்ளையா இருக்குது, எங்கள் வீட்டு சொத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல போகிறதுக்கு எல்லாமே உனக்கு தானடா, விட்டு தள்ளுடா, பிரச்சனை வருதுங்கல்ல, நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் ரவி அப்படின்னு முத்து சொல்ல, சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ரூம்குள்ளே போயிடுறாங்களா. போன கையோட ரவியை பார்க்குறாங்க. ஸ்ருதி, என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, நீ அப்போ அந்த ஹோட்டலுக்கு போய்த்தான் தீருவியா? ஆமாம், ஹோட்டல் வேலை தான் என்னோட வேலை, நான் ஹோட்டலுக்கு போய்த்தான் ஆகணும், அதுவும் எனக்கு பிடிச்சவங்க எனக்காக ஹோட்டல் வச்சிருக்கேல, நான் போகாமல் இருக்க முடியுமா? அப்படியே செம்ம காண்டார, அடி பாவி அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படிங்கிறாங்க. படு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க. நீ மட்டும் இன்றைக்கி போட அவனை வச்சுக்கிறேன் கச்சேரிங்கிற மாதிரி ஸ்ருதி வேகமாக கிளம்புறாங்க. ரவியும் கிளம்பி வெளியில் வர, முத்து நான் எவ்வளோ படித்து சொன்னேன், மறுபடியும் போகிறேங்கிறான் ரவி, கேளுங்க அப்படிங்கல. என்னடா ரவி, என்ன பிரச்சனை அப்படிங்கல. இல்லைண்ணே, நான் ஹோட்டலுக்கு தான் போவேன், பார்த்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க. இரு பழகுறோல என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு முத்து சொன்னோன்னே, இங்கே பாரு ஸ்ருதி, நான் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொன்னது உண்மைதான், அதுலேயும் எனக்கு பிடிச்சவங்க ஹோட்டல் திறந்து வச்சுருக்காங்க, எனக்காக வாழையில் நான் அவங்களுக்காக வாழ வேணாமா நான் சொன்னா முத்து அப்படின்னு சொல்ல, ஏ கிறுக்கி, எனக்காக திறந்து வச்சது நீ தானடி, அந்த நீத்துவா எனக்காக திறந்தா? ஆமாம்ல, நான் நம்ம ஹோட்டலுக்கு தாண்டி வரப்போகிறேன். என்னது நம்ம ஹோட்டலா? இன்னொரு வாட்டி சொல்லு ரவி அப்படிங்கிறாங்க. இனிமேல் அது உன்னோட ஹோட்டல் இல்லை, என்னோட ஹோட்டல், போதுமா? அப்படியே ரவி அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. முத்து, மீனா, என் புருஷன் மனசு மாட்டார், நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அதுக்கப்புறம் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே அவங்க வந்து ரவி இடத்துக்கு இன்னொருத்தர் வச்சுருந்தாங்களே, அவங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுறாரு. இனிமேல் ரவி தான் இங்கே எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பார்க்குறீங்க, நீங்களும் இங்கே தான் இருப்பீங்க, நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. பயப்பட வேணாம், என்னை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை நான் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டேன், இன்னொரு ஹோட்டல் நான் திறக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் மெயினாக இருக்க போகிறீங்க, அது வரைக்கும் இங்கே இருங்க, 2 பேருமே இருங்க அப்படின்னு. மேடம் தேங்க்யூ மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் எவ்வளோ நல்ல மேடம் தெரியுமா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா அப்போல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க, ஏற்கனவே என் புருஷன் சொல்லித்தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓ சாரி மேடம், அப்போல்லாம் இல்லை மேடம் அப்படின்னு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேலையை பாருங்கங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ரூம்குள்ளே கூட்டி போய் வச்சுட்டு அவங்க கேபின் இருக்கும் இல்லையா தனியாக ஸ்ருதிக்குன்னு, அங்கே போயிட்டு அப்படியே ரவி அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. எப்படா என் பக்கம் வந்துட்ட அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி எனக்கா நீ இருக்க, வரதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. தேங்க்யூடா, அது அன்பை புரிஞ்சுட்டு வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, முத்துவும் மீனா நீயும் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. என்னது முத்து மீனா சொன்னாங்களா? ஆமாம், உன் பொண்டாட்டி உனக்கா எவ்வளோ கஷ்டப்படுறா, ஏன்டா அங்கே போயிட்டு இப்படி கெட்ட பேர் எடுக்கிறேன்னு அவங்க எனக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்னாங்க, அதான். அட பாவி, அப்போ எனக்காக இல்லையா? சேச்சே, உனக்காக தாண்டி வந்திருக்கேன், அவங்களும் சொன்னாங்கன்னு சொல்ல வந்தேன், அட பாவி மனசா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நோட்டு புக் எடுத்துகிட்டு அடிக்க வராங்க. ஐயோ ஸ்ருதி அப்படின்னு இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க. அப்படியே விரட்டிக்கிட்டு வெளியில் வேறு கதை திறந்துட்டு வராங்களா. அதான் அங்கே நீத்தோட ஆள் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே அனுப்பிடுறாங்க நீத்துவுக்கு. அதை அப்படியே போஸ்ட்டு போட்டுருங்க. பார்த்தீங்களா, என் ஆளை என்கிட்ட பிரிச்சுட்டு போய் அங்கே போய் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படி கொடுமைப்படுத்தினா அவன் என்ன பண்ணுவான், அதனால தான் என் அன்பை தேடி வர்றான் அப்படின்னு போஸ்ட்டு போட, அதை பார்த்துட்டு ரவியும் ஸ்ருதியும் பார்த்துடுறாங்க. ஓயாமல் செல்லை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க போல இருக்குங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ரவி, இங்கே யார் அப்படி ஃபோட்டோ எடுத்திருப்பா, இங்கே உன்னை அடித்தது எப்படி தெரியும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பார்க்க அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிச்சி துரத்திடுறாங்க. பாத்தியா எங்கே இருந்துட்டு என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்ல, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு வேகமாக கிளம்ப, ஸ்ருதி விடுமா, அதான் நானே இங்கே வந்துட்டேன்ல, அவள் என்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் நீத்து விடவா போகிறாங்க. நீ கவலையப்படாதன்னா உனக்காக இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ என் கூட இருந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீத்து விட போகிறது இல்லைங்க. ஏன்னா அந்த ரோகிணியும் இந்த நீத்துவும் இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சரியான ஒரு செம்ம சாபம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட வேலை வந்து விஜயா பண்ணியிருக்காங்க. எந்த 2 பிள்ளையும் முக்கியம் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையில் சிக்கலும் சிரமமும் வரத்தாங்க போகுது. எந்த பிள்ளை வேணான்னு சொன்னாங்களோ அந்த முத்து மீனாவும் நல்லா தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த பிள்ளை என் 2 பிள்ளைங்க மட்டும்தான் கஷ்டப்படுது, இவங்க மட்டும் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறதுக்கு காரணம் அது அடி மனசில் ஆள் மனசில் அவங்கள கெட்டவங்களா நினைக்கிறதுனால தான். அது கொஞ்சமாவது உணரணும், தான் பிள்ளைய வந்து எல்லா பிள்ளையும் ஒன்றா நினைக்கணும் அப்படிங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன். பிள்ளைங்களா இருந்தால் நம்ம பெத்த பிள்ளையா ஒன்றா பாகுபாடு பார்க்காம தாங்க பார்க்கணும், அதுதாங்க நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது சரிதானே? பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.